ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஜாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான ஒரு லஞ்சுக்கு ஒரு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது வானலில் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் கடவுள் பருப்பு போட்டு ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறிகளெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா கேரட்டும் அவரைக்காயும் எடுத்துருக்கிறேன். எல்லோரும் பார்த்திங்கன்னா கேரட்டும் பீன்ஸும் சேர்த்து செய்வாங்க. இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்னு நான் கேரட்டும் அவரைக்காயும் எடுத்திருக்கேன். அது நல்லா கட் பண்ண அவரைக்காயை போட்டு கொஞ்சமாக ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அந்த காய் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சு காயை வேக வைக்கலாம். காய் நல்லா வெந்துருவும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலரி விட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதில் ஆட் பண்ண அந்த தண்ணி கொஞ்சம் இருக்கும். அந்த தண்ணி வத்துற அளவுக்கு கொஞ்சம் காய் நல்லா இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டு வதங்கிட்டு அது கூட கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ப, ஆனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் அதை நல்லா அந்த முட்டையோடு சேர்ந்து வதங்கணும். வதங்கி நல்லா கலரி விடுங்க. அதை கதங்கும்போது அந்த முட்டை நல்லா வெந்து வரணும். முட்டை காயில் எல்லா பக்கத்துலேயும் அது நல்லா பரவி இருக்கிற மாதிரி நம்ம அதை கலரி விடணும். பார்த்திங்கன்னா நான் இப்போ அது அந்த முட்டை வேகிறதுக்காக அது போட்டு முட்டையை அடியில் வச்சு மேலே காயெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா முட்டை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அதை நம்ம அந்த ஃபுல்லாக கலரணும். அந்த காயில் எல்லாம் அந்த 2 காயிலையும் நல்லா ஃபுல்லாக அது பரவுற அளவுக்கு அந்த முட்டையை நல்லா கலரி விட்டு நம்ம அதை நல்லா என்ன பண்ணணும், கலரணும். இன்னும் கூட கொஞ்சம் அதை நம்ம கலரிக்கிட்டே இருந்தோம்னா அந்த முட்டை அந்த 2 காயிலையும் நல்லா கலந்து அந்த பொரியல் கரெக்டான பதத்துக்கு வரும். பார்த்திங்கன்னா இப்போ சரியான பதத்துக்கு வந்திருக்கு. பார்த்திங்களா, இதை நம்ம சாதத்தோட சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம். அந்த காயை ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே கொஞ்சம் கருவேப்பிலை கூட நம்ம தூவி விட்டுக்கலாம். தேங்க்யூ வீவர்ஸ்.